அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு இப்படின்ற இந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம படிக்கிற காலத்துல வந்து நான் படிக்கும்போது இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு தான் சோஷியல் ஸ்டடீஸ்ல படிச்சிருக்கேன். எங்க அப்பாவும் அதே தான் படிச்சாரு. இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. எங்க தாத்தாவும் இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு தான் படிச்சாரு. கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிறகு 75 76 ஆண்டுகளுக்கு 75 78 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னுமே அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல வந்து வேகமாக வளர்ந்து வரும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல இலங்கைக்கு 4வது இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் அப்படின்ற பட்டியல்ல இருந்து நம்ம அபிவிருத்தி அடைந்த நாடு அப்படின்றது மாறும் பொழுது மக்களோட வாழ்க்கை தரம் எல்லாமே வந்து உயர்மா நல்லபடியா அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஆனா இப்போ காலத்துல என்னதான் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து இந்த நாட்டை வந்து வேகமா வளர்ச்சி பாதையில கொண்டு போனாலும் அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எல்லாரோட புலம்பலும் ஒட்டுமொத்த பொதுமக்களோட புலம்பல் என்னன்னு சொன்னா அடிப்படையா நம்ம பண்ற நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ற நம்ம அடிக்கடி வாங்குற அரிசி, பருப்பு, சீனி, பால்மா இந்த மாதிரி எதுவுமே விலை குறையல அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஆதங்கம். ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி மக்கள் வந்து தன்னிறைவா நம்மளோட வாழ்க்கைய வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்துக்குள்ள கட்டமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இது வந்து வெறும் பார்வைக்காக வேகமாக அபிவிருத்தி அடைந்து வரும் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இது பண்ணலாம், சுற்றுலாத்துறை வந்து வேற மாதிரி வளரலாம், கட்டிடங்கள் உயரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர மக்களின் அடிப்படை வாழ்க்கை செலவு குறையுதான்னு கேட்டா இல்லவே இல்லை. எனவே இந்த அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அரசாங்கம் வந்து வேற லெவலுக்கு போறதெல்லாம் அடுத்து நம்ம நாட்டை வேற லெவலுக்கு கொண்டு போறதை தவிர்த்து பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறையுள் இதுதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம். இந்த மூணையும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க சாதாரணமான விலையில சாதாரணமான ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கான ஒரு வழிவகையை இந்த நாட்டில் ஏற்படுத்துறதுக்கு அப்புறமா அது அபிவிருத்தி, மிகப்பெரிய அபிவிருத்தி, பெரிய பெரிய கட்டிடங்கள், மாட மாளிகைகள் எல்லாம் வேணாலும் பண்ணுங்க. ஆனா உணவு, உடை, உறையுள் இது மூணையும் சாதாரண எளிய மக்கள் ரொம்ப ஈஸியா வாங்குறதுக்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய ஆசை. அது இந்த அரசாங்கத்தில் இது வரைக்கும் நடக்கலைன்றதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க.